அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தர்ஷன். அரவிந்தர் அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில 3rd இயர் படிக்கிறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எமாஸ்குலேஷன் பார்க்க போறோம். சோ எமாஸ்குலேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஆந்தஸ் வித்தவுட் அஃபெக்டிங் தி ஸ்டிக்மா. இந்த எமாஸ்குலேஷன் எதுக்காக பண்றாங்க அப்படின்னா ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன் பண்றதுக்காக எமாஸ்குலேஷன் பண்றாங்க. எமாஸ்குலேஷன் எந்த டைம்ல பண்ணுவாங்க அப்படின்னா ஈவினிங் டைம்ல வந்து எமாஸ்குலேஷன் பண்ணுவாங்க. சோ நிறைய டைப் ஆஃப் எமாஸ்குலேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ காஃபில பண்ற எமாஸ்குலேஷன் என்ன அப்படின்னா ஹேண்ட் எமாஸ். வாங்க நம்ம இப்ப எமாஸ்குலேஷன். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் பெட்டல். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா ஃபோர்செப்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் பெட்டலை வந்து மெதுவாக ரிமூவ் பண்ணணும். ஸோ அடுத்தது இருக்கிறது என்ன அப்படின்னா விங் பெட்டல். ஸோ இதுதான் வந்து கீழ்பெட்டல். அதை வந்து நீடில்ஸை யூஸ் பண்ணி கீழ்பெட்டலை வந்து ஓப்பன் பண்ணும். அதுக்குள்ளதான் என்ன இருக்கும் அப்படின்னா ஆந்தஸும் ஸ்டிக்மாவும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணோம் ஃபோர்செப்ஸை யூஸ் பண்ணி இதில் இருக்கிற ஆந்தஸ்லாம் ரிமூவ் பண்ணும். ஆந்தஸை ரிமூவ் பண்ணிட்டோம். ஆந்தஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா பேக்கிங் பண்ணும். பேக்கிங் எதுக்காக பண்றாங்க அப்படின்னா ஃபாரின் பாலன்ஸ் வந்து இதுல விழாம இருக்கிறதுக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பேக்கிங் வந்து பண்றாங்க. நேற்று நம்ம எமாஸ்குலேஷன் அண்ட் பேக்கிங் வந்து பார்த்தோம். ஸோ இப்போ மார்னிங் ஒரு 6:30 வந்து இருக்கும். இந்த பேக்கிங்கை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து டஸ்ட் பண்ண போறோம். ஸோ ஓப்பன் ஆன ஃபிளாரை எடுத்து ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி இதில் ஆன்சர்ல உள்ள போலன்ஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து நம்ம பேக்கிங்கை ரிமூவ் பண்ணிட்டு எமாஸ்குலேட் பண்ண ஃப்ளவர்ல வந்து டஸ்டிங் பண்ண போறோம். டஸ்டிங் பண்ண ஃப்ளாரை வந்து நம்ம பேக்கிங் பண்ண போறோம். ஸோ இப்போ டஸ்டிங் பண்ணதை வந்து பேக்கிங் பண்ணிடணும். இது 2 to 3 daysல வந்து சீட் செட் ஆயிடும். ஸோ இப்படிதான் வந்து கவுப்பில வந்து ஹேண்ட் எமாஸ்குலேஷன் பண்ணுவாங்க. தேங்க்யூ.